கணவன் மனைவி, மனைவி கணவனுக்கு தான் நாங்க முதலிடம் கொடுப்போன்னு இப்பத்து சூழ்நிலையில பரஸ்பரம்ங்கிறது போய் எதிர்பார்ப்புன்றது தான் முக்கியமான பல குடும்பங்கள்ல இருக்குயா. உதாரணமா நான் எங்க வீட்டையே சொல்றேன்யா. காத்தால எங்க அப்பா காஃபி கேட்டார். ஒன்னும் இல்லையா, ஒரு டம்ளர் காஃபி கேட்டார். அம்மா விசாலாச்சி காஃபி எடுத்தாமா அப்படின்னாரு. எங்க அம்மா சொன்னாங்க 5 நிமிஷம் பொறுங்கன்னு. ஆக்க பொறுத்த மனுஷனுக்கு ஆற பொறுக்க மாட்டாங்க அதையா. எங்க அப்பா இங்க ஒருத்தன் எருமா மாதிரி கத்திட்டு இருக்கேன், அறிவு இருக்காடி, இருங்க பருத்தி கொட்டையும் புண்ணாக்கும் போட்டு கலந்துட்டு இருக்கேன், 10 நிமிஷத்தில் ரெடி ஆயிரும், கொண்டு வந்து தாரேன்னாங்க. அடி பாவி, உனக்கு கழுத்துல தாலி கட்டின புருஷன்டி நானு, எனக்கு கொஞ்சமாவது மரியாதை குடுறி அம்மனி அப்படின்னாரு. எங்க அம்மா ஆமா மத்தோடு புருஷன் இப்படி புளியா தாலி கட்டுறாங்க, நீங்க மட்டும் அடுத்த தாலி கட்டின மாதிரி பேசிக்கிறீங்கன்னாங்க. அதோட விட்டாங்களா? ஆட திருப்பூர் திக்குவாயா, தாராபுரம் தப்பட்டவாயா, உடுமலைப்பேட்டை ஊத்தவாயா, உன்னை கட்டிக்கிட்டு நான் படாத பாடு படுறனேயான்னாங்க. எங்க அப்பா விட்டாருங்களா? ஆட பொள்ளாச்சி பொக்கவாச்சி, கோயம்புத்தூர் கோணவாச்சி, உடுமலைப்பேட்டையில வந்து லொல்லாரி பண்ணிட்டு திரியிற போடனில் 4 ஓடு போட்டனா உன் நிலைமை என்னாகும் தெரியுமா அப்படின்னு கேட்டாரு. விட்டுருக்கலாம் இல்லையா எங்க அம்மா விட்டுருக்கலாம்ல. என்ன சொன்னாங்க தெரியுமா ஐயா? அவட வேட்டி கட்டின வேதாளமும் நீதாயா, வால் இல்லாத குரங்கும் நீதாயான்னாங்க. எங்க அப்பா விட்டுருக்க வேண்டியதானே? ஆட சேலை கட்டின சுனாமி நீதாண்டி, ஜாக்கெட் போட்ட சந்திரமுகி நீதாண்டி, உன்னை கட்டிக்கிட்டு நான் தானமுனி படாத பாடு படுறேன்னாங்க. இப்படியே போனா நம்ம நிலைமை தாக்கு பிடிக்க முடியாதுன்னு நினைச்சுக்கிட்டு நான் போய் அம்மா பள்ளியோடத்துக்கு கிளம்பணுமா, எனக்கு பசிக்குது, சோத்த போடுமான்னு வந்து அங்க சாப்பாடு போட்டாங்க. அப்பாடி இன்னைக்கு பிரச்சனை முடிச்சுதான் தெரியுது. நானும் செருப்பு போட்டு வெளியே கிளம்பிட்டேன்யா. எங்க அப்பா என்ன தெரியுமா கேட்டாரு? ஏண்டி அம்மா விசாலாச்சி, நான் உன்னை திட்டுறதை எதுல விட்டான்னு கேட்டாரு. அம்மா என்னை விட்டா போதும்னு நான் வெளியே வந்துட்டேன்யா. இப்படிப்பட்ட பெற்றோர்களுக்கு பிறக்கிற குழந்தைங்க எப்படியா பெற்றோர்களுக்கு மனசுல முதலிடம் கொடுப்பாங்க? தப்பா பாடம் படிச்ச பிள்ளைகள் இருக்கலாம், தப்பா பாடம் சொல்லி கொடுத்த பெத்தவங்க இருக்கப்பான்ட்டாங்க. எப்படிப்பட்ட குற்றத்தையும் மன்னிக்கக்கூடிய ஒரே ஒரு பன்னாட்டு நீதிமன்றம் பெத்த தாயுடைய உள்ள மட்டும்தான். ஐயா, என்னுடைய நண்பனுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவம். பெத்தவங்க எல்லாம் சேர்ந்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க, நல்ல முறையில் கல்யாணம் நடந்துச்சு. வருஷம் 12 ஓடிருச்சு, 2 குழந்தைங்க. அவனுடைய கெட்ட நேரம் கைகால் வராம போயிருச்சு, நோயினால பாதிக்கப்பட்டு. கொஞ்ச நாள் அவர் பொண்டாடி கூட மாட இருந்து பார்த்துக்கிட்டா, பின்ன வேற ஒரு ஆளோட ஓடி போயிட்டா. ஆதி உறவு அம்மா அப்பா வந்தாங்க. அம்மா அப்பாவை வேண்டான்னு சொல்லி உதறிட்டு வந்தவன் சொல்லி பார்க்கல. ஐயோ 10 மாதம் சுமந்தெடுத்த என்னோட பிள்ளை கைகால் வராம துடிக்குதுன்னு சொல்லி மகனை கட்டி அன்போடு அரவணைச்சாங்க. ஐயா 6 மாச குழந்தை 1 வருஷ குழந்தைய பராமரிக்கிறது கஷ்டமான காரியம் அல்ல. கைகால் விளங்காத 45 வயதுடைய ஒரு குழந்தைய பராமரிக்கிறது எவ்வளவு பெரிய கஷ்டமான காரியம் தெரியுங்களா? அது பெத்தவங்கனால மட்டும்தான் முடியும். ஐயா, கழுத்துல போட்ட தாலி கைத்து முடிச்சு அத்துட்டு ஓடிடலாம், இந்த தொப்புள் குடி முடிச்சு அத்துட்டு ஓட முடியாதுயா. அதுதான் பெத்த பாசம். யா ஆசிரியர்னா நாம என்னையா நினைச்சுக்கிட்டு இருக்கோம்? வகுப்புக்கு வருவாரு, அட்டெண்டன்ஸ் எடுப்பாரு, போர்டுல எழுதிட்டு சம்பளம் வாங்கிட்டு வீட்டுக்கு போவாருன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஐயா, அவர் குண்டு குண்டா எழுதுறார் பாரியா எழுத்து, அதெல்லாம் சாதாரண எழுத்தல்லையா. என்னமோ ஏதோன்னு ஒண்ணுமே தெரியாம உட்கார்ந்துட்டு இருக்கிற என்ன மாதிரி ஒவ்வொரு பசங்களோட வாழ்க்கைய மாத்தி அமைக்கிற தலையெழுத்தியா தலையெழுத்து. ஐயா, பக்கத்தாடி கிரவுண்டுக்கு கிரிக்கெட் விளையாட போயிட்டு வரேன், எங்க அப்பனை ஆத்தாள் திட்டுறாங்க, களவாணி பயல, என்ன சொன்னாலும் கல்லாட்டவன் நிக்கான். ஆமா ஐயா, நாங்க கல்லுதான், கல்லேதான். ஆனா இந்த கல்லையும் செதுக்கி செதுக்கி சிற்பமா மாத்துறாரு பாரு அந்த வாத்தியார், அவருக்கு தான் நம்ம மனசுல முதலிடம் கொடுக்கணும். ஐயா, இப்ப லீவ் விட்டுட்டாங்க, எல்லாரும் சுற்றுலா போவாங்க, மாமா மச்சான் வீட்டுக்கு போவாங்க, இல்லைன்னா கடைசிக்கு சினிமாக்காவது போவாங்கய்யா. ஆனா நான் எங்க போன தெரியுமாயா? காட்டு வேலைக்கு போனையா. ஐயா, காலு 10 வெயில்ல காலுக்கு செருப்பு கூட இல்லாம கையை காய்ச்சி போற அளவுக்கு வேலை செஞ்சா தாய் எங்களுக்கு கால் வகர் கஞ்சி. இப்படி இருக்கிற நிலைமையில நாட்டு நிலைமை என்ன, நாட்டு நடப்பேன்னு எங்களுக்கு ஒண்ணுமே தெரியலையா. பள்ளிக்கூடத்துக்கு பசங்க உள்ள போகாத இந்த காலத்துல பள்ளிக்கூடத்து வாத்தியார் எங்க வீட்டுக்கு வந்தாரு, வந்து சொன்னாரு, இப்படி பொள்ளாச்சியில அரட்டையரங்க நடக்குது, போய் பேசிட்டு வாடான்னாரு. எங்க அம்மா சொல்லுச்சு, அட நீங்க வேற சார, இவன் 4 நாள் கூலிக்கு போனான்னு வாங்கலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்த பொழப்பல மண்ணை போட்டாதீங்கன்னாங்க. எங்க வாத்தியார் அப்ப சொன்னாரு, அம்மா 4 நாள் கூலிய பார்க்காதம்மா, இவன் அரட்டையரங்க போயிட்டு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குன்னாரியா.
அது மட்டும் இல்லையா, பஸ்ஸுக்கு பணம் கொடுத்து எங்க நான் அனுப்பிச்சு வச்சிருக்காருயா. ஐயா, உச்சி வெயில்ல அருவா புடிச்சு காய்ச்சி போன இந்த கையில இப்ப உங்க முன்னாடி நின்று நான் மைக்க புடிச்சு நிக்கிறேன்னா அதுக்கு காரணம் எங்க வாத்தியார் தாயா. அவருக்கு தான் என் மனசுல முதலிட கொடுக்குறேன். பைபிள்ல கூட சொல்லியிருக்காங்கய்யா, இயேசு கிறிஸ்து ஒரு நல்ல மேய்ப்பண்ணு. அவர் நிறைய ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தாரு, ஆனா ஒரே ஒரு ஆட்டை மட்டும் தோல்ல சுமந்துக்கிட்டு இருந்தாரு. பார்த்தவங்க கேட்டாங்க, இத்தனை ஆடு மேயில ஏன் இந்த ஒரு ஆட்டை மட்டும் தோல்ல சுமந்துக்கிட்டு இருக்கீங்கன்னு. அதுக்கு இயேசு கிறிஸ்து சொன்னாரியா, இந்த ஆடுகள்லாம் சரியான வழியில போயிடும், இந்த ஒரே ஒரு ஆடு மட்டும்தான் வழி தவறி போற ஆடு. வழி தவறி போற ஆட்டையும் சரியான வழியில செலுத்துறது ஒரு நல்ல மேய்ப்பண்ணாரியா. இப்ப இருக்கிற ஒவ்வொரு ஆசிரியர்களும் ஒரு நல்ல மேய்ப்பனா இருக்காரியா. வாழ்க்கையில வழிதவறி போறவனையும் வாழ்க்கையில வழிதவற போறவனையும் வறுமையில வாடுறவனுக்கு நல்ல வழியை ஏற்படுத்தி கொடுக்குறாங்கய்யா. ஐயா, எங்க ஊர்ல வழிதவறி போச்சுக்க ஒரு ஆடு, ஆனா எங்க வாத்தியார் கசாப்பு கடைக்கு முடிக்கி விட்டாருங்கய்யா. படிக்க வச்ச வாத்தியார் என்ன பண்ணா தெரியுங்களா, என்ன அஸ்தமத்த வாத்தியாரு நீச்சல் பழகணும் ரொம்ப நாள் ஆசைங்க அவருக்கு. என்னை ஒரு வாய்க்கால் வாரம் கூட்டி போய்ங்க, அந்த ஆளோட வாழ்க்கையே அந்த ஆளுக்கு எப்படி காப்பாத்திக்கிறேன்னு தெரியாமங்க நான் பச்சிலம் பாலகனுங்க. என்னை அந்த ஆள் இடுப்புல கவத்தை கட்டிட்டுங்க, ஒரு குணையை எங்கிட்ட கொடுத்துட்டுங்க, ஒரு குணையோட போய் வாய்க்காலுக்குள்ள இறங்கி ஆனந்த குளியல் போட்டு இருந்தாருங்க. அந்த நேரமா பார்த்து ஒரு பாலா போன விமானம் வரணுங்க, இப்படி கையை வச்சு பார்த்துனுங்க, கண்ணு கூசுங்க, மறுபடியும் 2 கையை வச்சு பார்த்துனுங்க, அது பீளமேட்டில் ஓய் இறங்க வரைக்கும் தெரிஞ்சுதுங்க. அப்புறம் தான் இப்படி திரும்பி பார்க்கறனுங்க, நான் கையில முடிச்சிருந்த அமர்ந்தவாள் கலை மேறவா போகுது அப்படின்னு ஒரு வீட்டுக்கு வந்துட்டுங்க. யாரோ ஆடு மாடு மேய்க்கிற பசங்க காப்பாத்தீங்க, அந்த வாத்தியார வீட்டுக்கு வந்துட்டாருங்க. வீட்டுக்கு வந்து சும்மா இருந்தாருங்களா வாத்தியாரு, நான் அவரை கொல்ல முயற்சி செஞ்சேன்னு சொல்லிங்க என்னைய பாலகர் சிறைச்சாலைக்கு பரிந்துரை பண்ணிட்டாருங்க. அப்புறம் நான் எப்படிங்க அந்த வாத்தியாருக்கு முதலிடம் கொடுக்க முடியும்? போன வாரம் என் பொண்டாட்டிக்கு வயிற்று வலி, நைட்டு 10 மணி இருக்கு, எனங்கோ போய் கொடையில போய் சோடா வாங்கிட்டு வாங்கோனா. சரி பொண்டாட்டி அலறாளேன்னு கடைக்கு சோடா வாங்க போறேன். அந்நேரம் பார்த்து என்னோட மாணவன் சைக்கிள் வந்தான். மரியாதை சங்குன்னு சைக்கிள் விட்டு இறங்கிட்டு, சார் வணக்கம் சார் அப்படின்னா. வணக்கப்பா வணக்கம் சார், இன்னாரத்துக்கு எங்க சார் இங்க அப்படின்னா. ஒண்ணு இல்லடா சோடா வாங்கலான்ட்டு வந்தேனா. சார் இன்னாரத்துக்கு சோடாவா, பார்ட்டி ஆட்டா இருக்குது. பசங்க எப்படி முன்னேறான் பாத்தீங்களா? டே பொண்டாட்டிக்குடா சோடா, எனக்கு இல்லடானா. பொண்டாட்டிக்கா? அப்ப 2 பேர் சேர்ந்தா பசங்க வேலை பாரு சார். அதோட விட்டானா மறுநாள் காலையில பள்ளிக்கூடத்துல போய் எல்லாத்துக்கிட்டமே டே சோடாவாத்தியாரா, டே சோடாவாத்தியாரா, டே சோடாவாத்தியாரு சொல்லி இன்னத்த நிலைமையில எனக்கு பள்ளிக்கூடத்துல சோடா புட்டி வாத்தியார் தான் பேரு. பட்ட பேர் எங்களுக்கு வச்சாலும் கூட இந்த மாணவர்கள் பட்டம் வாங்கி போகணும்னு நினைக்கிறான் பாத்தியா ஆசிரியர். சபாஷ். ஒரு சில ஆசிரியர்கள் எப்படி தெரியுமாயா இருக்காங்க, தாங்கிட்ட படிக்கிற மாணவன் தாங்கிட்ட டியூஷன் வந்தாதான் அவனுக்கு இன்டர்னல் மார்க்ஸ் போடுவேன் அப்படின்னு பயமுறுத்துற ஆசிரியர்கள் எத்தனையோ பேரியா. ஐயா